யோசிச்சு பாருங்க. மனித வரலாற்றோட பெரும்பகுதியில, அதாவது 90%க்கும் மேலான காலத்துல நமக்குன்னு முறையான சட்டங்களோ அரசாங்கமோ கிடையாது. அப்போ போலீஸ், கோர்ட், ராஜாக்கள்னு யாரும் வர்றதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எப்படிங்க அமைதியா வாழ்ந்தாங்க? வாங்க, இந்த சுவாரஸ்யமான கேள்விக்கான பதில தேடி ஒரு பயணம் போலாம். சரி, இது நம்ம முன்னோர்களை பத்தின ஒரு பெரிய புதிர் மாதிரி தான். போலீஸ் இல்ல, கோர்ட் இல்ல, ராஜாக்கள்னு வழிநடத்த யாரும் இல்ல. ஆனா எப்படி இவ்ளோ சிக்கலான பெரிய சமூகங்களை அவங்களால கட்டியெழுப்ப முடிஞ்சது? வாங்க இன்னைக்கு இந்த புதிரை ஒன்னொன்னா விடுவிப்போம். சரி, ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னா முதல் ஸ்டெப் என்ன? மக்களை ஒன்னா சேர்க்கணும். அவங்களுக்குள்ள ஒரு பிணைப்பை உருவாக்கணும். இதுதான் முதல் சவால். இதுக்கு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு அருமையான வழிதான் சமூக விருந்துகள். வாங்க, இப்ப நாம ஒரு டைம் டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட 12,000 வருஷத்துக்கு முன்னாடி போலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ விவசாயம் கூட இன்னும் கண்டுபிடிக்கப்படல. வடக்கு ஹிஸ்டரியில ஒரு குகையில தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எதையோ பார்த்தாங்க. அதுதான் நம்ம புதிருக்கான முதல் துப்பு. அந்த குகைக்குள்ள அவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? 1 2 இல்ல, குறைஞ்சது 71 ஆமைகளோட ஓடுகள், அதோட 3 பெரிய காட்டு மாடுகளோட எலும்புகள், அப்புறம் இதையெல்லாம் சமைச்சு கூறு போட்டதுக்கான ஆதாரங்கள். இது எல்லாமே ஒரு ஆன்மீக தலைவர், அதாவது ஒரு ஷாமனோட கல்லறைக்கு பக்கத்துல இருந்துச்சு. அந்த விருந்துல குறைஞ்சது 35 பேராவது சாப்பிட்டுக்கணும்னு சொல்றாங்க. அப்போலாம் மக்கள் தொகை அதிகமாயிட்டு இருந்துச்சு. அதனால பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஒரு பிரச்சனைன்னா சரின்னு மூட்டை கட்டிட்டு வேற இடத்துக்கு போக முடியாது, ஒரே இடத்துல தான் இருக்கணும். அப்போ என்னாகும்? சின்ன சின்ன சண்டைகள், மனஸ்தாபங்கள்லாம் அதிகமா ஆரம்பிச்சது. இதுக்கு ஒரு தீர்வு தேவைப்பட்டது. தொல்பொருள் ஆய்வாளர் நட்டாலி மன்ரோ சொல்ற மாதிரி, இந்த மாதிரி பொது விருந்துகள் மக்களை ஒன்னா உட்கார வச்சு அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசி தீர்த்து உறவுகளை இன்னும் வலுப்படுத்த ஒரு சூப்பரான வாய்ப்பா அமைஞ்சது. ஆக இந்த விருந்துகள் வயிற்றுக்கு மட்டும் இல்ல, சமூக ஒற்றுமைக்கும் ரொம்ப அவசியமா இருந்திருக்கு. ஓகே, எல்லாரையும் விருந்து வச்சு ஒன்னா சேர்த்தாச்சு. அடுத்தது என்ன? ரூல்ஸ் வேணும் இல்லையா? எழுதப்பட்ட சட்ட புத்தகமே இல்லாத அந்த காலத்துல எப்படிங்க விதிகளை உருவாக்குனாங்க? அதுக்கு அவங்க பயன்படுத்தின சில சக்தி வாய்ந்த கருவிகளை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அவங்க கிட்ட இருந்த ஒரு பவர்ஃபுல் டூல் தான் இந்த தடை அல்லது டாபு. இது ஒரு மாதிரி எழுதப்படாத சட்ட புத்தகம். அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்த செய்யக்கூடாது, பேசக்கூடாது, ஏன் நினைக்க கூட கூடாதுன்னு சொல்ற விதி. இந்த தடைகள் மூலமா தான் எது சரி எது தப்புன்னு ஒரு சமூக கட்டுப்பாடு இயல்பாவே உருவாச்சு. இந்த தடைகள் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அதுக்கு தான் அவங்க நம்பிக்கை அமைப்புகளை உருவாக்குனாங்க. அதாவது இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் சமூகத்துக்கான விதிகளை உருவாக்குறதுக்கும் அவங்களுக்கு இந்த நம்பிக்கைகள் தேவைப்பட்டுச்சு. சொல்லப்போனா இதுதான் அவங்க சமூகத்துக்கான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி செயல்பட்டுச்சு. இந்த நம்பிக்கை அமைப்புகள்ல 2 முக்கியமான ஐடியாஸ் இருக்கு. ஒன்னு ஆன்மாவாதம். சிம்பிளா சொன்னா செடி, கொடி, விலங்குகள்னு எல்லா உயிருக்கும் ஒரு ஆன்மா இருக்குன்னு நம்புறது. இன்னொன்னு உயிர்ப்பாற்றல் வாதம். இது ஒரு சூப்பர் நேச்சுரல் கரண்ட் மாதிரி ஒரு சக்தி. பாலினேஷியால மனான்னு சொல்வாங்க. அது எல்லா பொருட்கள் மனிதர்கள் வழியா பாயுதுன்னு நம்புறது. இந்த சக்தி தான் நல்லது கெட்டதுக்கு காரணம்னு அவங்க நினைச்சாங்க. ஆக இந்த விதிகளை எல்லாம் சும்மா மனசுல வச்சுக்கிட்டா மட்டும் போதாது, அதை வாழ்க்கையில கொண்டு வரணும். அதுக்கு தான் சடங்குகள். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆடுறது, கதை கேட்கறதுன்னு இந்த மாதிரி சடங்குகள் மூலமா அந்த நம்பிக்கைகளை திரும்ப திரும்ப உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. அப்போதான் அது எல்லாரோட மனசுலயும் ஆழமா பதியும். சரி, சமூகத்தை ஒன்னா சேர்த்தாச்சு, ரூல்ஸையும் உருவாக்கிட்டாங்க. ஆனா யாராவது அந்த ரூல்ஸை மீறினா ஜெயில் இல்ல, கோர்ட் இல்ல. அப்போ என்ன பண்ணுவாங்க? நம்ம புதிரோட கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் அமேசான் காடுகள்ல இருக்கிற சிக்ரின் பழங்குடி மக்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் தப்பு செஞ்சா முதல்ல யாராவது ஒருத்தர் தனியா கூப்பிட்டு பேசுவாங்க. திரும்பவும் அதே தப்பு செஞ்சா அவங்க குடும்பமே உட்கார்ந்து பேசும். 3வது தடவை ஊர் தலைவர் எல்லார் முன்னாடியும் கண்டிப்பார். இதுக்கும் கேட்கலையா? அதுதான் கடைசி அஸ்திரம். ஊரே அவரை ஒதுக்கி வச்சிடும். அவங்களுக்கு கிடைக்கிற எந்த உதவியும் இனிமே கிடைக்காது. இங்க தண்டனையை விட இந்த சமூக அழுத்தம் தான் பெரிய ஆயுதம். அவங்க கிட்ட ஒரு பெரிய சோஷியல் டூல் கிட்ட இருந்துச்சு. தப்பு பண்றவங்கள எல்லார் முன்னாடியும் கேலி பண்றது, அவமானப்படுத்துறது, கொஞ்ச நாளைக்கு அவங்க கூட யாரும் பேசாம இருக்கிறது, சில சமயம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுன்னு பல முறைகள் இருந்துச்சு. சில நேரங்கள்ல தப்பு செஞ்சவங்களோட குடும்பம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். ரொம்ப பெரிய தப்புன்னா பொய் சொன்னா மூக்க அறுக்கிறது மாதிரி கடுமையான தண்டனைகளும் இருந்துச்சு. இந்த விஷயம் நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமானது. சில சமூகங்கள்ல குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் போலீஸ் இருப்பாங்க. உதாரணமா, எல்லாரும் சேர்ந்து வேட்டைக்கு போகும்போது மட்டும் சிலருக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். வேட்டை முடிஞ்சதும் அவங்க சாதாரண ஆள்தான். அதிகாரம் ஒரே இடத்துல குவிஞ்சிடக்கூடாதுன்னு இந்த வேலைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. சில சமயம் அவங்க கோமாளி மாதிரி வேஷம் போட்டுக்குவாங்க. எதுக்குன்னா,
தன்னோட இந்த அதிகாரத்துக்கும் தன்னோட சாதாரண வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு காட்டுறதுக்கு. இந்த புஷ்மன் வேட்டைக்காரரோட வார்த்தைகளை ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. நான் என் இறைச்சிய என் அண்டை வீட்டாரிடம் சேமிக்கிறேன். எவ்ளோ ஆழமான வரிகள். இதோட அர்த்தம் என்ன? எனக்கு கிடைச்சத நான் மட்டும் வச்சுக்கல, என் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறேன். நாளைக்கு அவங்களுக்கு கிடைக்கும்போது எனக்கு கொடுப்பாங்க. செல்வம் சொத்து பத்தின நம்ம பார்வையே மாத்திர வரிகள் இது. சரி, இவ்ளோ நேரம் நம்ம பார்த்ததிலிருந்து நம்ம முன்னோர்கள் கிட்ட கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? அவங்க ஆயிரக்கணக்கான வருஷமா பயன்படுத்தி இந்த உலகத்தை உருவாக்குன சில முக்கியமான சமூக டெக்னாலஜிகளை இப்ப தொகுத்து பார்க்கலாம். நம்ம மனசுல ஆழமா பதிய வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். மனித வரலாற்றோட 95% காலம் நம்ம சமூகம் சட்டத்தால ஓடல. அதுக்கு பதிலா ஒருத்தரோட மதிப்பு, சடங்குகள், பரஸ்பர உதவி, இந்த மாதிரி விஷயங்களால தான் இயங்குச்சு. இன்னைக்கு நாம பார்க்குற இந்த அரசு சட்டமெல்லாம் ரொம்ப ரொம்ப சமீபத்திய கண்டுபிடிப்பு. ஆமா, இன்னைக்கு நம்மள சுத்தி சட்டங்கள் இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி எழுதப்படாத பழங்கால விதிகள்ல எத்தனை இன்னைக்கு நம்மள வழி நடத்துது? உங்க நட்பு வட்டாரத்துல, குடும்பத்துல, ஏன் நீங்க வேலை செய்யற இடத்துல கூட எத்தனை எழுதப்படாத ரூல்ஸை நீங்க தினமும் ஃபாலோ பண்றீங்க? பதில் உங்களுக்கே தெரியும்.